இங்க நெறைய பேர் வரவங்க வந்து குழந்தை வரம் வேண்டி நெறைய பேர் வராங்க. தொட்டில் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் அம்பாளுக்கு வந்து வளையல் வாங்கி குடுத்தா இன்னும் நல்ல விஷயம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா. அத பத்தின ஏதாவது விஷயங்கள் சொல்லுங்க. See, basically, Amma is Thai, right? Sakti Amman is a Thai. So, Thai by default குழந்தைகள். அம்மா குழந்தைங்க வந்து குழந்தைங்க அதாவது ஃபர்ஸ்ட் சொல்ல நினைக்கிறேன். கண்டிப்பா. பேசிக்கலி ஃபர்ஸ்ட் இஸ் த மேரேஜ். அதர் தன் த மேரேஜ் இந்த குழந்தைகள் வரம். முன்னாடி வந்து தொட்டி இங்கே இருந்து இது மரம். நான் மறந்துட்டேன். இங்கேயே பக்கத்தில் இருந்தது. அங்கேயே கட்டுவாங்க முன்னாடி எல்லாம். அதுவும் இல்லாமல் வந்து ஆடி மாதம் வந்து இன்னும் விசேஷமாக பண்ணுவாங்க இங்கே. ரைட், அந்த ஆடி பூரம் அந்த வளையல் காப்பெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட் இட் இஸ் கன்சிடர்ஸ் கிடைக்கும் இந்த வாரம் கழிச்சு அந்த மாதிரி. அம்பாளுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கு இந்த கோவில்? என் சொந்த ஊர் திருச்சி. நான் வந்து இங்கே வேலைக்கு ஆப்ரேஷன் மேனேஜராக இருக்கேன், ஏர்போர்ட் ஆப்ரேஷன் கமாண்ட் சென்டரில். ஓகே. முதல்ல இங்கே வேலைக்கு இன்ட்ரிகியூட் வந்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கோயில் இங்கே ஆஃபீஸ்குள்ளே இருக்கிறதே ஒரு, அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது வாட் எவர் இருந்தது, அது அவங்கவுங்க மதத்துக்கு ஒரு மாஸ்க் இருந்தாலும் சரி, சர்ச் இருந்தாலும் சரி, கோயில்னா ஒரு கண்ட்ரோல் இது இருக்கும். கண்டிப்பா. இந்த கோயில் வந்து இது ஐதீகத்துல இருக்கிறது என்னன்னா, இந்த இடத்துக்கு ஒரு பவர் இருக்கு. என்னோட நம்பிக்கை வந்தோடனே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அம்பாங்கிட்ட சரண் அடைஞ்சிட்டேன். ஆக்சுவலா நான் எப்படி சொல்றேன்னா, டோட்டலா சரண் அடைஞ்சிட்டேன். எது எனக்கு நல்லதோ பண்ணு சாமின்ட்டு. நான் அம்பாங்கிட்ட டெய்லி வேண்டுறது, என் கூட துணையா இருமா, எந்த ஒரு இதுக்கும் என் கூட வழி காட்டுன்னு. ஜாயின் பண்ண நாள்ல இருந்து இங்க எல்லா இதுக்கும் எவ்வளவு சென்சிட்டிவா எவ்வளவு இஷ்யூஸ் வரும், எப்படி வரும்னு தெரியும். என்ன எப்படி ஒருத்தர்கிட்ட பேசுறது, ஒருத்தர் மனம் புண்படாம எப்படி ஒரு ஆபீஸ்ல எப்படி நிறைஞ்சு கொண்டு போறது, டீம் எப்படி கொண்டு போறது, ஒரு பிரச்சனை வரும், நான் அம்மான் கிட்ட வந்து நல்லது காட்டுன்னு சொல்லிடுவேன். நான் அது எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னே தெரியாதுங்க. எல்லாருக்கும் சுமூகமா வின் சுச்சுவேஷமா நடக்கும். காலையில வந்து அம்மனை அப்படி தரிசிச்சுட்டு போனா மட்டும்தான் எனக்கு மர நிம்மதி வரும். இன்னும் சொல்ல போனா சாட்டர்டே சண்டே எங்களுக்கு லீவ் ஆபீஸ். ஆனா வீட்டுல நான் கும்பிடுறப்ப நான் இங்க வந்து நான் ஆத்மாத்தமா எல்லா சாமியும் கும்பிட்டு போற மாதிரியே அங்க வீட்டுல இருந்து நான் நினைச்சுக்குவேன். நான் இங்க இல்லைன்னா கூட, பிரசன்ஸ் இங்க இல்லைன்னா கூட, இந்த கோயிலுக்கு வந்து வீட்டுல இருந்தா கூட இந்த கோயிலை நான் கும்பிட்டு போற மாதிரியே ஒரு எல்லா சாமியும் நினைச்சுக்கிற மாதிரி ஒரு நடக்கும். இன்னும் ஐதீகமா இங்க சொல்றாங்க, இந்த கோயில் வந்து நிரந்தரமா இங்க அமைஞ்சிருக்கு. இத வந்து ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷனுக்காக ஏதோ பண்ண பார்த்தாங்க, ஆனா அது முடியல. நிறைய பேர் அவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்.